ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திவாகரை வம்பு இருக்கிற விஷயங்கள் தொடர்ச்சியாக வினோத், பிரவீன், அதுக்கப்புறம் கூட சேர்ந்து இப்போது திவ்யா எல்லாருமே அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாருமே பார்க்கலாமா? அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அமித்துக்கும் திவாகருக்கும் பயங்கரமாக முடிச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கூட சண்டை. வீடே மொத்த வீடே அப்படியே ஒரு மாதிரி கலவர பூமியாக மாறிடுச்சு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா திவாகருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜேவும் நம்ம கலை துஷார் எல்லாருமே பண்ணுறாங்க. அப்பயே இவர் என்ன பண்ணுறாருன்னா வினோத் அந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வாழைப்பழம் கொடுக்குறாரு. மாடுன்னு சொல்லிட்டு நம்ம கிண்டல் பண்ணுறதுக்கு அப்பயே ஒரு மாதிரி ஆகுறாரு. திவ்யா என்ன பண்ணுறாங்க, மாட்டுக்கு பெயிண்ட்லாம் அடிக்கலையா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் அப்படி அடிப்பாங்கள்ல கலை அப்படின்னு கலாய்க்கிறாங்க. உடனே அதுக்கு சபரி ஒரு கவுண்டரிங் கொடுக்குறாரு, நீ படிச்சுட்டு இருக்க அதானே அப்படின்னு. உடனே மேக்கப்புக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் உனக்கு வித்தியாசம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு திவாகர் நார்மலாக சொல்கிறார் வினோத்கிட்ட, வினோத் சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்போது பாரு தேவையில்லாமல் பேசாத, கையில் சூடாக இருக்கும் ஊற்றிடுவோம் அப்படின்னு இவர் கலாய்க்கிறார் வினோத். உடனே உண்மையாக தான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் நார்மலாக சொல்கிறாரு. உடனே அமித் தேவையில்லாமல் அங்கே என்ட்ரி கொடுக்குறாரு. என்னென்னா இப்படி சொல்லு, அதுக்கப்புறமா ஃபேமிலி பற்றில இழுத்து பேசு அப்படின்போது என்னங்க ஏங்க கோவப்படுறீங்க, உண்மையை தானே நான் சொன்னேன் அப்படின்போது திரும்ப அப்படியே வாக்குவாதம் போது புலம்பி தள்ளுறாரு அமித். இப்படி தான் நீ சொல்லுவா, அப்புறம் ஃபேமிலி பற்றி இழுப்பா அப்படின்னு. உடனே டப்புன்னு இவர் என்ன பண்ணிடுறாரு, அமித் உங்களுக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்றாரு. சொல்லு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படி பேசிகிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு சாண்ட்ரா இல்லைங்க நீங்கள் ஜாலியாக பேசுகிறீங்க, திடீர்னு ஃபேமிலி இழுக்கிறீங்களா, தப்பு இல்லையா அப்படின்னு. அக்கா உங்களை ஃபேமிலி பற்றி இழுக்கும்போது தாங்க தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்னு. நான் ஃபேமிலி பற்றி பேசுகிறேன், நான் நிற்பேன் அங்கே அப்படின்னும் போது அப்போது நீங்கள் மட்டும் நிற்கும்போது நான் நிற்கணும்லக்கா, எனக்காக நான் தானேக்கா பேசணும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஓடிட்டே இருக்குது. டக்குன்னு பிரச்சனை பிரவீன் வரும்போது இல்லை அமித் மேலே தப்பு கிடையாது, இவர் மேலே தப்புன்னு சும்மா ஏற்றி விட்றாரு. அப்போ டக்குன்னு சாண்ட்ரா இல்லை நீ நிறுத்து அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி சபரி பற்றி சொல்லிடுறாரு. என்னென்னா நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுறீங்க சாண்ட்ராக்கா, சபரி அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து ஒழிச்சு வச்சேன்னு சொல்லும்போது நீங்கள் அவ்வளோ பேச்சு பேசுனீங்களே, அவனும் அழுதாள் அப்படின்னு. அவன் அழுது வேற ஒரு இதுக்குப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் பிரவீன் வந்தவனே இந்த மாதிரி சொல்கிறாங்க. பிரஜன் பிரவீன் வந்தவொடனே அமித் மேலே தப்பு கிடையாது, எல்லாம் திவாகர் மேலே தான்ற மாதிரி பேசுகிறாரு. சாண்ட்ரா ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ பிரவீன் கிட்ட திவாகர் சொல்கிறார், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ முதல்ல ஸ்டாப் பண்ணி அந்த பிரச்சனை வருமானு, நீ தான் அடிக்க ஓங்குனி அப்படின்னும் போது இவர் சொல்கிறார், யார் இப்போ பிரவீன் திவாகரை பார்த்து நீ தான் அடிக்க ஓங்குனி அப்படின்னு கலாய்க்கிறாரு. அதுக்கு அவர் நான் எப்படா, நீ பாரு இருக்கும்போதே வெளியில் நான் ஆள் வச்சிருக்கேன், நீ சொன்னவன் தானே நீ அப்படின்னு. ஆமாம் நீ அடிக்க வந்தால் அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி போயிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிரவீன் என்ன பண்ணுறாரு, வினோத்தை கூப்பிட்டுட்டு வராரு. அதுக்கப்புறம் அப்படியே ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வினோத் பார் என்கிட்ட நீ பேசு, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் அமித் கிட்ட பேசாத அப்புறம் வேறு மாதிரி ஆகிடுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன பண்ணுறது தெரியல. இப்போ வெளியே வந்தார், சைக்கிள் ஓட்டலாம் அவராக ஓட்டுறாரு. அங்கேயும் வினோத் என்ன பண்ணுறாரு, கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சைக்கிளை பிடிங்கிட்டு திவ்யா முன்னாடி வச்சு வேணும்ட்டு ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் வியானா பேசிட்டாங்க, வியானா வச்சு ஓட்டுறாரு. அவர் அங்கேருந்து காண்டாகிறாரு. என்னத்த சொல்லணும்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.